இன்னைக்கு வந்து ஐம் ஸ்டார்டிங் மை டே வித் கிராட்டிடியூட் நோட். இவங்க வந்து எப்படி ஆக்சிப்ளஸ்க்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்தாங்க. வந்தோடனே உள்ளே வந்தோடனே சொன்னது வந்து நான் இன்னைக்கு அவேஷன்முகியாக மாறிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சிப்ளஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மக்களோட. எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஒரு 4 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன் மேம். இங்கே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணுச்சு. ஈவன் என்னோட மை லைஃப் அண்ட் எனர்ஜி அண்ட் மை ஹெல்த் இஸ் ரெஸ்டோரேஷன் மேம். எஸ் மேம். பிகாஸ் என்னன்னா லாஸ்ட் டைம் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அஃபிஷியல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அஃபிஷியலில் வந்து எனர்ஜியாக இருந்தேன்னா பர்சனல் லைஃப்பில் ஸ்லோ டவுன் ஆனேன். பட் இங்க 2 செஷனுக்கு அப்புறம் ரெண்டுத்தையுமே என்னால வந்து எனர்ஜியா வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது. அதான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவேஷன் கமல்ஹாசன் மாதிரி எல்லாத்துலயும் நல்லா ஆக்டிவா இருக்க முடியுது. என்னோட கிட்டு பாக்கிறதுல இருந்து அஃபிஷியல் ஒர்க்ல இருந்து என்னோட அஃபிஷியல் ஒர்க்ல நான் ரொம்ப எனர்ஜியா ஒர்க் பண்ணதுனால ஈவன் ஐ மீன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆல்சோ மேம். ஸோ அதே வீட்லயுமே என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப சந்தோஷம் இவ ஆக்டிவா இருக்கா சார். பிகாஸ் ஏன்னா அவங்க கிட்ட தான் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம், இது வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது சொல்லிட்டு. அப்ப அவர் தான் வந்து எனக்கு தேங்க்யூ சொல்லணும். எஸ் மேம். அதனால 100% ஐம் இம்ப்ரூவ்மெண்ட். பிகாஸ் இது எனக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். சிபி சாரையும் உங்களையும் பார்த்தது. இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அவங்க ஹெல்த்து, இந்த பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ நிறைய உமன் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு செஷன் 2 செஷன்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் மேம். எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா என்னோட ஹார்மோன் இம்பேலன்ஸ், சுகர் கிரேவிங், ஃபுட் கிரேவிங், வெயிட் லாஸ் இது எல்லாமே எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஃபைன் ஒன் அப்படின்ட்டாங்க. வெரி ஆக்டிவ் மேம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டாங்க, மூட் ஸ்விங்ஸ். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தனமே கேட்டேன், ஏன்னா ஷீ இஸ் a mother of a toddler. ஏன்னா ஒரு டாட்லரோட மதரா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியும் ஒரு மூட் ஸ்விங்ஸ். ஹைலி இரிட்டபிள் அண்ட் ஹைலி அது அவங்க சஃபர் ஆக மாட்டாங்க, அந்த டாட்லர் சஃபர் ஆவாங்க. ஸோ அதனால உள்ள வந்தோடனே கேட்டபோது அவங்க சொன்னாங்க மூட் ஸ்விங்ஸ் ஹஸ் இம்ப்ரூவ் டு 80% அப்படின்ட்டாங்க. எஸ் மேம். ஏன்னா மூட் ஸ்விங் வந்து எனக்கு ரொம்ப பெரிய டேஞ்சர். என்னன்னா நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்கும், நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான மூட் ஸ்விங்ஸ்ல தான் மேம் இருந்தேன். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை, வெரி பாசிட்டிவா இருக்கேன் மேம். இதை நான் இன்னும் கொஞ்சம் 2-3 செஷன் போயிட்டு நான் இன்னும் 200% இன்னும் பாசிட்டிவா இருந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வந்து போகணும்னு எனக்கு ரொம்ப இது வந்து நான் வந்து இப்போ கேட்டேன், மேடம் நீங்கள் வந்து ரிவ்யூ சொல்கிறீங்களா, டெஸ்டிமோனியல், ஏன்னா நீங்களே வந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான் வந்தீங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து சம்ஒன் யாராவது அவங்களுக்கு இந்த மாதிரி தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கண்ணில் படும் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் எங்கள் யூடியூப்ல வந்து பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இல்லைங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஹார்ட்லி வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணங்கனால ரொம்ப மினிமல் ஃபாலோ